தங்கமயிலோடு அட்டகாசமான தங்க நகைகள் அனைத்தும் மனம் நிறைவாய் திருப்தியாக. தங்கமயிலின் ஆடி கொண்டாட்டம். இந்த அமைச்சரவை விஷயத்துல அடுத்ததா நிற்பது பார்த்தோம் அப்படின்னா என்ன செய்ய போகின்றன எதிர்க்கட்சிகள். இது நம்ம நிறைய பேசிட்டோம். அந்த அமைச்சரவை விஷயம், சிஜேபி என்ன பண்ண போறாங்க, வன்சுக் இப்படி பண்ணிட்டாரு, மோடி வீடியோ ரிலீஸ் பண்ணி கேமை மாத்திட்டாரா, அவர் சோஷியல் மீடியா டாக்டிக்ஸ் அவங்க பிஜேபி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிச்சா, இந்த அல்காரிதம் விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் தனி. இந்த பக்கம் எதிர்க்கட்சிகள் இவங்களுக்கு தான் அந்த போராட்டத்திற்கான அல்காரிதம் இவங்களுக்கு தான்ப்பா தெரிஞ்சிருக்கு. என்ன பண்ணாலும் போராட்டம் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இந்த பக்கம் சிஜேபி இவங்க போராட்டத்தால நம்பாம சோகால்ட் அந்த ஃபாரின் அந்த ஹேண்டர்ஸ் சிஜேபின்னு ஒரு முகம் இல்லாத உருவம் இல்லாத ஒரு அமைப்பை போராட விட்டு அதுல இவங்களை பின்னாடி ஜாயின் பண்ண வச்சாங்க. இப்போ ஒரு பக்கம் வங்சுக் வரலன்னு போயிட்டாரு. சிஜேபி என்ன ஆகும்னு தெரியல. எதிர்க்கட்சிகள் என்ன செய்ய போயிட்டு? எதிர்க்கட்சிகள் நம்முடைய குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டது போல நூற்றாண்டு கண்ட கட்சியெல்லாம் 100 நாள் கூட ஆகாத ஒரு கட்சியோடைய பின்னாடி போன நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த கட்சியெல்லாம் எந்த நிலைமையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அவர் ரொம்ப அழகான விஷயத்த சொன்னார். யாருன்னே தெரியாத ஒரு என்ஆர்ஐ அவர் இங்கே திடீர்னு வர்றாரு. நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், ட்விட்டரில் ஆரம்பிக்கப்படுற ஒரு கட்சி. அங்கே போட்டு ஓன்னு போட்டு 4 பேர் பாப்புலர் வாங்கிட்டு அது ரொம்ப ஃபேஷனாக இருக்கக்கூடிய மோன் தெரியாத நிறைய ஃபாலோ பண்ண வைக்கிறேன் போன்னு சொல்லிட்டு இது கொண்டு போய் நிற்கிறது இந்த மாதிரி கன்வென்ஷனல் பார்ட்டிக்கான ஒரு தகுதியா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புறார். ரொம்ப சரியான கேள்வி எழுப்புறார். இந்த கட்சிகள்லாம் தங்களை மீள்பார்வை செய்யணும். இவர்கள் எல்லாம் சரியில்லை. புதிதாக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் நடந்த கதை தான் பார்க்கணும். நீங்க அவ்வளவு புதிதாக ஒரு கட்சி ஒரு அமைப்பு நிற்குதுன்னு சொல்லி அவங்க முன்னாடி யாரா 4 பேர் போனாங்கன்னு உங்கள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துட்டார்னு அர்த்தம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப கிரெடிபிலிட்டி சுத்தமா போயிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் உங்களை மக்கள் நிராகரித்தது மட்டும் இல்ல, உங்களுடைய எஜமானர்கள் நிராகரித்து விட்டார்கள் பார்க்கணும். அவர்கள் நீங்க கதைக்காவான்னு சொல்லிட்டு வேற பக்கம் போய் நினைக்கிறேன். அப்போ எஜமானருடைய நோக்கம் வேறு, மக்களுடைய நோக்கம் வேறு. மக்களுடைய நோக்கம் மக்களாட்சி ஜனநாயகம், அதை கொண்டு வரணும். அப்ப அந்த ப்ராமிஸை நீங்க பண்ணீங்கன்னா ஆம் ஆத்மியோட எழுச்சி எதுல கிடைச்சு காங்கிரஸும் பிஜேபி வேண்டாங்கிறது கடல் தான் ஆம் ஆத்மி. எவ்வளவு பெரிய நம்பிக்கை. ஒரு தேர்தலுக்கு 3 தேர்தல் தொடர்ந்து டெல்லி சட்டமன்ற வரலாறு காணாத வெற்றி கொடுத்தாங்க. இப்படி ஒரு வெற்றி எந்த கட்சி சுதந்திரம் பெற்றது எந்த கட்சியும் பெற்றலங்கிற அளவு வெற்றி கொடுத்தாங்களே. என்ன பண்ணீங்க நீங்க? உங்களுக்கான வசந்த மாளிகை கட்டினீங்களா, மக்களுக்கான மாளிகை கட்டினீங்களா? அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நீங்கள் என்னைக்கு இந்த மக்கள் கொடுத்த ஒரு வாய்ப்பை அதிகாரம் என்று கருதி துஷ்பிரயோகம் செய்கிறீர்களோ அன்னைக்கு உங்களுக்கான இடத்தை நீங்க காட்டிடுவாங்க. காங்கிரஸ் கட்சி பெறாத வெற்றியா? இன்னைக்கு வரைக்கும் நரேந்திர மோடி உட்பட பலர் கனவு காண முடியாத வெற்றி. 450 சீட் ஒரு கட்சி வச்சிருந்துச்சு, ஒரு தேர்தலில் ஜெயிச்சு. அதிரி புதிரின்னு அதிரி புதிரி 84ல கொஞ்சம் கற்பனை பண்ண முடியாத ஒரு வெற்றி. அனுதாப ஓட்டு, அதுதான் சொல்ல வர. அனுதாப ஓட்டோ என்ன ஓட்டு வாங்கி ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி சின்னத்துல நின்னுச்சா இல்லையா? அப்ப எதிர்கட்சி கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிர்கட்சியில இல்ல அம்மா சொன்ன மாதிரி அப்படிப்பட்ட வெற்றி கிடைச்சா இல்லையா? அப்ப அவ்வளவு பெரிய இடத்துல இருந்து எப்படி இந்த ஃபால் வருதுங்கிற பாருங்க. இன்னைக்கு ஒரு 100 சீட் வாங்குறதுக்கு நீங்க 100 கட்சியோட கூட சேர்ந்து இங்க கூட சேருங்க கெஞ்ச வேண்டியிருக்கு. அப்ப இவர்கள் எல்லாம் மக்களுக்கும் விசுவாசமாக இல்லை, தங்களுடைய எஜமானர்களுக்கு விசுவாசமாக இல்லை, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை. அப்ப இந்த மாதிரி ஆட்கள் நிற்பாங்க. அப்ப நீங்க இவங்களுடைய கவலை என்ன, இவர்கள் என்ன செய்ய போறார்கள் என்பதல்ல, சிஜேபி என்ன செய்யுமோ அப்படிங்கிறது. எங்கேயாவது புசுக்கு அவங்க ஏதாவது பண்ணிட்டு ஆம் ஆத்மி மாதிரி ஆம் ஆத்மியோட வளர்ச்சி பாஜகவுடைய வீழ்ச்சிக்கு வழிகொள்ளல, காங்கிரஸ் வீழ்ச்சிக்கு வழிகொண்டு இருக்கு. 3 தேர்தல டெல்லியில 0. அதுதான் சொல்ல வரேன். காங்கிரஸ் வேண்டாம், பிஜேபி ஏஏபின்னு வச்சு போன்னு மக்கள் போயிட்டாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சி யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன, அதே தான் நாளைக்கு ஆம் ஆத்மிக்கு நடக்கும். அப்ப இவர்கள் புரிந்து நாம மக்களுக்கான விசுவாசத்தை காட்டாமல் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா மக்கள் 2 நிமிஷத்துல நிராகரிச்சிருவாங்க. இப்ப எப்படி வான்சுக்க இந்த குரூப்பை நிராகரிச்சது. அப்ப மேலேயும் நீங்க நல்ல பேர் வாங்கல, கீழே நல்ல பேர் வாங்கல, திருசங்கு சொர்க்கமா நடுவில் தான் நிற்கும். இதுல பார்லிமெண்ட்ல திங்கக்கிழமை பில் வரும் அப்படின்னு முன்னாடி பேசப்பட்ட அந்த மசோதா திங்கக்கிழமை கொண்டு வரப்படும் பிரதமர் சொல்லியிருக்கிறார். இவங்க தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தா மட்டும்தான் நாங்க நாடாளுமன்றத்தை நடக்க விடுவோன்ற ரேஞ்சில இருக்காங்க. இவங்க நிலைமை என்ன? இவங்களுக்கு ஒரு ஆர்கானிக்கான டிபேட். நம்ம இதே மாதிரியான பாராளுமன்றத்துல இதே மாதிரி பாஜக திரு ராசா அவர்கள் ராஜினாமா செய்யாம நாங்க பார்லிமெண்ட் நடத்த விட மாட்டோம் சொல்லி சொன்னாங்க. பார்லிமெண்ட் நடக்கல, ராசா ராஜினாமா தான் வேணும்னு சொல்லிட்டு பிரதமர்ல இருந்து மன்மோகன் சிங்ல இருந்து ஜேசிபி அமைச்சிட்டோம், சிறப்பு நீதிமன்றம் என்னமோ சொல்லி பார்த்தாங்க. ராஜினாமா தவிர வேற வழியே கிடையாதுன்னு ஒத்த காலம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அரசுலாம் வரைக்கும் போச்சு. அப்ப அதற்கும் இதற்குமான அடிப்படை வித்தியாசம் என்ன பார்க்கணும். அங்க திரு ராசா மீது தான் குற்றச்சாட்டு. பீயிங் எ மினிஸ்டர் அவர் தான் விதிகளை தளர்த்தி அவர் தான் குறிப்பிட்ட சில நிறுவனங்களுக்கு அந்த ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன் கொடுத்து அந்த நிறுவனங்கள் வாங்கி ஒரு நிறுவனம் கூட அந்த ஸ்பெக்ட்ரல் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் இருந்து அவங்க எல்லாம் வாங்கி அதை வாங்கின உடனே கைமாற்றி விட்டு வேற நிறுவனம் கொடுத்து இடையில லாபம் பார்த்துட்டாங்க. இதன் மூலமா இங்கே கலைஞர் டிவி வரைக்கும் காசு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குற்றச்சாட்டு இதுதான். அப்ப நேரடியாக அவர்கள் மீது குற்றச்சாட்டு. அப்ப அவர்கள் அங்க அமைச்சர் பதவியில் இருந்தாங்கன்னா செயல்பட முடியாது நம்ம புரிஞ்சுக்கிறோம். தமிழ்நாட்டில் திரு செந்தில் பாலாஜி பதவி விலகணும்னு போர்க்குறோம் எல்லாருமே அதிரி புதிரி. ஏன் அவர் தான் காசு வாங்கி வேலை கொடுத்தாருன்னு குற்றச்சாட்டே அவர் மேலதான்.
அப்ப ஒருத்தர் ஒரு அமைச்சரா இருக்கக்கூடியவர் அவர் ஒரு குற்றச்சாட்டை நிகழ்த்தி இருக்கிறார், குற்றத்தை நிகழ்த்திருக்காங்கிற குற்றச்சாட்டு வரும்போது அவர் பதவி விலகணும்னு சொல்லி கேட்டா நியாயம் இருக்கு. ஏன்னா அவர் மினிஸ்டரா இருக்கும்போது எப்படி நீங்க தீர்வு கிடைக்கும்? 2வது முறையாக திரு செந்தில் பாலாஜி ஏன் விலகினார்? உச்ச நீதிமன்றம் எளிமையான கேள்வி எடுத்து, அப்பா நீங்க என்ன சொல்லி பெயில் வாங்குனீங்க? நான் இப்ப மினிஸ்டர் இல்ல, நான் இப்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, அதனால திரும்ப மினிஸ்டர் ஆயிட்டேன்னு சொல்லி சொல்றீங்க. அப்புறம் இப்ப நீங்க மினிஸ்டர் ஆகலன்னு சொல்றீங்க. அப்புறம் திருப்பி நான் வந்து ஓகே பெயில் கொடுத்த அப்புறம் திருப்பி நீங்க மினிஸ்டர் ஆகி நிக்கிறீங்க. அப்ப என்ன கணக்கு இருக்கு? நான் வந்து நான் ஏதாவது ஆர்டர் போடவான்னு கேட்டப்பறம் 2வது முறையா ராஜினாமா பண்ணார். திரு உதயநிதியோட சேர்ந்து அமைச்சர் ஆனாருங்க பாக்க. அப்புறம் 2வது ராஜினாமா பண்ணாரு. எதுக்கு? சுப்ரீம் கோர்ட் சின்ன கேள்வி கேட்டுச்சு. அப்ப அமைச்சராக இருந்தவர்கள் ராஜினாமா பண்ண வேண்டும்னு கேட்டா அது நியாயம் இருக்கு. அவர்கள் மீது தான் குற்றச்சாட்டு. இங்க யாரோ 2 வாத்தியார் வந்து ஊருக்குள்ள 2 பேர் பண்ண அட்ராசிட்டிக்கு வந்து இவர் வாங்கணும்னு சொல்லி சொன்னா நம்ம ஏற்கனவே கேட்ட கேள்வி அப்படியே இருக்குது. திமுகவோ தாவேகாவோ தங்களுடைய தொண்டர்களோ தங்கள் கீழ இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியோ பண்ணக்கூடிய குற்றச்சாட்டுக்கு அவங்க பொறுப்பெடுப்பாங்களா? அப்ப இல்லங்கும் போது தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிறது ஒன்று கணக்கே கிடையாது. இவர்கள் பாராளுமன்றத்தை முடக்கி எப்படியாவது ஒரு பிரச்சனை பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்க பாக்குறாங்க பாஜக ரொம்ப விவரமா காய் நகர்த்தி எல்லா கட்சிகளுடைய ஆதரவையும் பெற்றுட்டு அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றே போயிருவாங்கன்னு ஒரு பயம் வருது. அப்ப அவங்க நோக்கத்தை நிறைவேற்ற விடாம தடுக்கிற ஒரு டிஸ்ரப்ஷன் வேணும். அப்ப 13 வருஷமா ஓடிட்டு நீட்ல நேத்து வரைக்கும் எந்த பஞ்சாயத்தும் பண்ணாம பார்லிமெண்ட் ஆரம்பிக்கிற அன்னைக்கு பஞ்சாயத்து பண்ணாங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்லிமெண்ட் ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறை ஒரு பிரச்சனை பண்ணிடுவாங்க. ஸ்பை பண்றாங்க, ஆமா பெகாசஸ் ஸ்பை பண்றாங்க, அது பண்றாங்க. எல்லா கரெக்டா பார்லிமெண்ட் ஒரு பக்கம் ஹிண்டன்பர்க் அறிக்கை வரும். கரெக்டா பார்லிமெண்ட்டுக்கு முதல் நாள் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பக்கம் யாரோ ஒருத்தர் அமெரிக்கால வந்து ஒரு நிறுவனம் வந்து வெளியிடும், ஹிண்டன்பர்க் நாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி அதான் பண்றாங்க சொல்லுவோம். கரெக்டா பார்லிமெண்ட் முதல் நாள் வரும், பிரச்சனை வரும். இந்த பக்கம் வந்து பெகாசிஸ் வந்து இந்தியாவில் எல்லாரையும் ஸ்பை பண்றாங்கன்னு வரும். இதெல்லாம் பார்லிமெண்ட் ரொம்ப திட்டமிட்டு ரொம்ப கவனமாக நகர்த்தப்படக்கூடிய காய்கள். அதனால இது வந்து எதிர்க்கட்சிகள் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணுங்கிற கோரிக்கையை ஏற்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க கோரிக்கை வச்சுட்டே இருப்பாங்க. அவங்க டைலூட் பண்ணிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்களுக்கு ஒரு பாஷை புரிகிறது. அதே பாஷையில் மத்திய அரசு பேசினால் அவர்களுக்கு அந்த பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சு. இதுல வந்து திரு ராகுல் காந்தி நீங்க பிரஸ் மீட் கொடுக்குறாரு. ரப்பர் உங்களுக்கு பெல்லட்ஸ்லாம் வந்து அடிச்சிருக்காங்க, அது வந்து துப்பாக்கியில சுட்டிருக்காங்க, ஒரிஜினல் புல்லட்ஸ் இல்லாம ரப்பர் பெல்லட்ஸ்ல தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரிஜினலா ஒரு ஆளை கூட்டு வந்து நிப்பாட்டி அவங்க கை கால் நடந்ததெல்லாம் அந்த காயங்களை காட்டுகிறார். மேற்கு வங்கம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்கள்ல சொந்த மக்கள் மீது குண்டு வீச்சை நடத்தியது யார் அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க. உங்களுக்கு சொந்த மக்கள் மீது விமானம் மூலமா தாக்கல் நடத்தியது யாருங்கிற வரலாறு லேசா புரட்டி பாருங்க, உங்களுக்கு தெரியும். சொந்த நாட்டு மக்கள் மீது. ஆமா, இந்திய விமானங்கள் இந்தியர்கள் மீது தாக்குதல். அவங்க யாருமே வந்து நக்சலைட் கிடையாது, உங்களுக்கு புரியுங்களா, பயங்கரவாதிகள் கிடையாது. பொதுமக்கள் மீது தாக்கல் நடத்துது யாரு அப்படிங்கிற கேட்டு பாருங்க. நீங்க ஜம்மு காஷ்மீரை இவங்க எவ்வளவு காம்ப்ளிகேட் ஆகுறான்னு யோசிச்சு பாருங்க. 1 2 3 இல்ல, காம்ப்ளிகேட் ஆகுனா பாருங்க. பயங்கரவாதிகளை கூட சேர்த்து வச்சிருந்தது யாருன்னு பாருங்க. சோ இவங்க எல்லாம் என்ன வீரப்பன்னு சொன்னா சரியா இருக்காது, வீரப்பர்னு சொல்லணுங்கிறது இதே குரூப் தான் சொன்னாங்கன்னு பறந்துடக்கூடாது. எல்லாருமே ரொம்ப தெளிவா எந்தெந்த தப்பு நடக்கோ அதெல்லாம் ஆதரிச்சு போயிட்டு வந்துடக்கூடியவங்க. இவங்க வந்து அந்த குண்டு போட்டாங்க, இந்த துப்பாக்கி போட்டாங்க இவங்க சொல்லக்கூடியலாம் நம்ம கேட்கறதுல. ஏன்னா இந்த துப்பாக்கி சூடு கண்ணீர் போய் குண்டு வச்சு வந்து எல்லாரும் முன்னாடி லைவ் டெலிகாஸ்ட் நடந்த விஷயங்கள். ஸோ அவங்க என்ன வீசினாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இவங்க அடிச்சாங்க பிடிச்சாங்கலாம் வந்து பொய். அது வந்து யாராவது வந்து அதை தடியடி தாக்குதல் நடத்தும் போது காயப்பட்டுக்கலாம், அதை நம்ம மறுக்கல. தடியடி நடத்தப்பட்டங்கிற மறுக்கல. ஆனால் அந்த குண்டு வீசினாங்க, இந்த குண்டு வீசினாங்க, கொஞ்சம் விட்டீங்கன்னா வந்து சிதற அடிச்சுட்டு கண்ணை காலி பண்ணிட்டாங்க, மண்டை உடைச்சாங்கலாம் சொல்லுவாங்க. ஆனா ஒவ்வொரு துப்பாக்கி சூடுமே நீங்க வீடியோல எடுத்து பார்க்கலாம். எல்லாமே பொதுமக்கள் முன்னிலையில, பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் நடந்த விஷயங்கள். எதுவுமே இப்படி சுடல, எல்லாமே மேல நோக்கி சொல்றாங்க. அந்த புகை தான் வந்து நின்று அவங்களை வந்து கலைச்சு விடுறதுக்கான ஏற்பாடு. ஸோ ரொம்ப ரெஸ்ட்ரெயின்டா, ரொம்ப அமைதியாக தான் இவங்க காவல்துறை வந்து செயல்பட்டுச்சு. அவங்க அத்துமீறி சாலைக்கு வரும்போது தடியடி நடத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அவங்க சாலைக்கு வந்தபோது அவர்கள் அதற்குள்ள ஊடுருவின வன்முறையாளர்கள் எவ்வளவு பேரை தாக்குனாங்க, பத்திரிகையாளர்களை, பெண்களை, ஆண்களை, காவல்துறை அதிகாரிகளை. இன்னும் சொல்ல போனா நேற்று வந்து டிசிபி டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் டெல்லி வந்து அடக்கி கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 500 சமூகத்தள பக்கங்கள் வந்து பாகிஸ்தான்ல இருந்து ஜெனரேட் ஆகி இந்த டெல்லி பிரச்சனை பத்தி, நீட் பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது முடக்கப்பட்டிருக்கு நாங்க சொல்லி எக்ஸ்ல சொல்லி நாங்க முடக்கிறோம். 500க்கு மேற்பட்ட வலைத்தளங்கள். அப்ப அவங்க எல்லாம் யாரு பின்னாடி இருந்து கேட்கிறா, யாரு வந்து ஃபேக் ஐடென்டி போட்டு, நமக்கும் பாகிஸ்தான்காரருக்கும் உருவத்துல எந்த வித்தியாசம் இருக்காது, புரியுங்களா? அவர் இங்க வந்து பார்த்தாருன்னா நம்மள மாதிரி தான் உட்கார்ந்துருப்பாரு. அப்ப வந்து அவர்களுடைய ஃபேக் ஐடியில இவங்க 1000 பேர் 500 பேர் கிளம்பி 500 பேர் முடக்கிருக்காங்க. இன்னும் எவ்வளவு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. சோ இது மாதிரியான போலியான தகவல் நம்பி வந்து நின்றுட்டு அவங்களை வந்து துப்பாக்கியால சுடுறாங்க, அவங்கள அடி தராங்க. இதெல்லாம் வந்து ஏமாற்று வேலை, இதெல்லாம் ஏற்க முடியாத வேலை. காவல்துறை நடத்திய தாக்குதல் உண்மை. அவருக்காக வந்து துப்பாக்கி சூடு சமாச்சாரங்களை வந்து கண்ணீர் புகை குண்டலா தான் வீசினார்கள். அதையும் வானத்தை நோக்கி தான் பண்ணாங்க. தடியில் நிறுத்தப்பட்டது உண்மை. அதுவுமே சாலைக்கு வந்து பொதுமக்களுக்கு தொந்தரவு செய்து காவல்துறை கட்டுப்பாட்டோட மீறின போது தான் நடந்துச்சுங்கிற பார்க்கிறோம். திரு ராகுல் காந்தியோட நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஜந்தர் மந்தர்ல ஐஏசி நடத்தின ஆர்ப்பாட்டத்துல அண்ணா ஹசாரே போல, பாபா ராம்தேவ் போல அந்த ஸ்ட்ரக்சர் விட்டு வெளியே வராம இருந்தவங்களை வந்து துரத்தி அடிச்சவங்க. ராத்திரி திஹார்ல போட்டாங்க.
ராத்திரி 12 மணிக்கு அடிச்சு போய் துரத்தி வச்சு பண்ணாங்க. வந்து உள்ள ரோட்ல வந்தவங்களோட ரோட்ல வந்து நம்ம அங்க சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. நமக்கு ஒண்ணுக்குள்ள அங்க உட்கார்ந்து பந்தல போட்டு உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ராத்திரியா போய் அடிச்சு துரத்துனவங்க. இவர்கள் ஜனநாயகத்தை, போராட்டக்காரர்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று சொல்வது நியாயமே இல்லை. ஓகே. இங்க பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான விஷயம், டெல்லியில சைலண்டா இத்தனை காம் அமித் ஸ்டாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஒரே கலவரமா இருக்கு. நடுவுல ராஜ்யசபால ஒரு முக்கியமான மசோதா தாக்கலாகி இருக்கிறது. உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் தாக்கல் செய்திருக்கிறார். வந்தே மாதரம் பில் அப்படின்ற ஒரு பில் தாக்கலாகி இருக்கின்றதை பார்க்கிறோம் சார். இது என்னன்னா வந்தே மாதரம் வந்து ஜனகணமனுக்கு இணையாக, தேசிய பாடலான வந்தே மாதரம் தேசிய கீதத்திற்கு இணையாக மதிக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்டஸை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு அஃபீஷியலான ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது மத்திய அரசு. அதாவது வந்தே மாதரத்தை ஏற்க மாட்டோம்னு இங்க இந்தியாவில் பலர் இருக்க திருமாவளவன் அவர்கள் உட்பட பலர் வந்து அதை மத காரணங்களாக காட்டி வந்து தட்டி கழிக்கூடிய நிலைமையில, ஒருவேளை வந்தே மாதத்துக்கு எந்திரிச்சு நிற்க மாட்டோம், இது பண்ண மாட்டோம்னு அதை வந்து அவமதித்தால் 3 வருடம் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய, ஃபைன் போடக்கூடிய அல்லது இரண்டையும் விதிக்கக்கூடிய சரத்துகளை உள்ளடக்கிய ஒரு சட்டமாக வர இருக்கிறது. இது தாக்கலாகி இருக்கிறது. இது வந்து ஒரு சர்ச்சையாகி இருக்கு. எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்ம வந்து இதை நீட்டுக்கு கவுண்டரா டைவர்ட் பண்றதுக்கு அப்படிதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது சரியில்லை. ஏன்னா நீட்டு பிரச்சனை ஒன்று எமர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே அரசாங்கம் இதுல இயங்கிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். வந்தே மாதரத்தை பத்தின விஷயங்கள் தமிழ்நாட்டு 19வது வருஷம் போன வருடம் வந்ததுல இருந்தே அப்ப இருந்தே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீட் பிரச்சனை வந்து இப்பதான் அவங்க கரப்பாம்பூச்சியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இப்பதான் வந்து பிஸியா இருக்கிறாங்க அந்த குரூப் பூரா. ஆனா வந்து காங்கிரஸ் வந்து எதை சொல்கிறது, காங்கிரஸ் சொல்லிட்டாரு இது இட்ஸ் டைவர்ஷனரி டாக்டிக்ஸ், அமித்ஷாவுடைய தந்திரம் இது. அதுதான் அவங்களுக்கு வந்து உண்மை தெரியாது, அல்லது தெரிந்தாலும் உண்மையை மக்களுக்கு தெரிய விடாமல் தடுத்துறணும் அப்படிங்கிற நோக்கம் தவிர வேற ஒன்றும் இல்லை. வந்தே மாதரம் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் 1 இயராவது இங்கே பிரச்சனை ஓடிட்டு, தமிழ்நாட்டிலே அது வந்து 5-6 மாதத்துக்கு மேலே பிரச்சனை ஓடிட்டு நம்ம கண்கூடா பார்க்குறோம். அப்போ இந்தியா முழுக்க அது பல இடங்களில் ஓடிட்டு பார்க்கணும். ஸோ இது டைவர்ஷன் டாக்டிக்ஸ் கிடையாது. 1. 2வது, தேசிய கீதமாக இருக்கக்கூடிய ஜனகணமன பாடலே இந்தியாவில் 140 கோடி பேருக்கும் தெரியும் சொல்ல முடியாது. பல அரசியல் தலைவர்களுக்கே தெரியும் சொல்ல முடியாது. அது வங்க மொழியில் இருக்கக்கூடிய ஒரு பாடல். அது தமிழ் பாடல் இல்லை, ஹிந்தி பாடல் இல்லை, சம்ஸ்கிருத பாடல். வங்க மொழியில் இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொழியில் இருக்கக்கூடிய ஒரு பாடல். அது நமக்கு புரியாது, நமக்கு அர்த்தம் தெரியாது. கமல்ஹாசன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து அர்த்தம்லாம் சொல்லியிருப்பார். அப்போ வந்து அதுக்கான அர்த்தம் நமக்கு காமனாக தெரியாது. ஆனால் நம்ம வந்து ஏற்றுக்கொள்கிறோம். ஸோ நான் பாடணும் அப்படிங்கிற கம்பல்சன் இல்லை, எனக்கு புரியணும் அப்படிங்கிறது இல்லை, புரியாமலே நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இன்னைக்கு இந்தியாவில் தேசிய கீதத்தை எதிர்ப்பவர்கள் யாருமே கிடையாது. ரைட்டா? அதை மாதிரி இதுல வந்து சரஸ்வதின்னு சொல்லிட்டாங்க, லக்ஷ்மின்னு சொல்லிட்டாங்க, இந்துக்கள்னு சொல்லிட்டாங்க. அதுல வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை ஏற்காமல் இருக்கலாம், உங்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம், அதுலயும் ஒன்றும் தப்பு இல்லை. எதிர்க்கவோ தடுக்கவோ கூடாது, அவ்வளவுதான். அங்கதான் கிரைம் வருது. இப்ப எல்லோரையுமே பாடணும் அப்படின்னு கம்பல் பண்ணீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேசிய கீதமே தெரியாது பாதி பேருக்கு. அப்ப நீங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்தை பாட சொல்லி நீங்க பாதி பேர் எவ்வளவு கக்கறக்க உங்களுக்கு தெரியாத சட்டமில்லை, பிம்பிளிக்கு பிள்ளைக்குன்னு சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ வந்து அவர்களை வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடணும், தேசிய கீதம் பாடணும் சொல்லாத மாதிரியே நீங்க வந்து தேசிய பாடலை பாடுங்கன்னு, வந்தே மாதரத்தை பாடுங்கன்னு சொல்ல போறதில்ல. அப்படி சொன்னா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம், இதை எங்களுக்கு வராதுப்பா, நீங்க கஷ்டப்பா சொல்லிக்கலாம். ஒரு பாடல் இருக்கு, அது தேசிய பாடலாக தேசம் முழுக்க ஏற்கப்படுகிறது, அது வந்து அறிவிக்கப்படுகிறது. அது வந்து தடை செய்யக்கூடாது, இவ்வளவுதான். அவமரியாதை செய்யக்கூடாது, அவ்வளவுதான். நீங்க ஒரு தேசிய கொடியை ஒரு துணியாக கருத முடியாது. உங்களுக்கு புரியல, ஒரு கிளாத் தானே சார், அந்த கிளாத் தான். ஆனா அதுக்கான மரியாதை, அந்த ட்ரை கலர் அப்படிங்கிறது நம்முடைய ரெஸ்பெக்ட். அதே போலதான் இந்த தேசிய கீதம்ங்கிறது வெறும் பாட்டு இல்லை, ஒரு சாங், சினிமா சாங், அதுக்கு ஒரு ஒரே ட்ரீட்மெண்ட் கிடையாது. அதே போலதான் இந்த தேசிய பாடல். ஸோ இந்த பாடலை பாட வேண்டிய கட்டாயம் இல்லை. இஸ்லாமிய பெருமக்களோ உடன்பாடு இல்லாதவர்களோ எழுந்து நின்று பேசாம இருந்தா போதும், யாருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் பாட போறது இல்லை, யாருமே நீங்க பாடுங்கன்னு யாரும் கேட்க போறது இல்லை. தெரிந்தவர்கள் பாட போறார்கள், மற்ற மரியாதை. இதுல என்ன இருக்குது, என்ன தப்பு இருக்கு? நான் என்னுடைய முறையில நான் வழிபாடு செய்கிறேன், உங்களுடைய வழிபாட்டு முறையே வேற, ஒன்றும் தப்பு இல்லையே. நான் வழிபாடு பண்ணும்போது நீங்க அமைதியா இருக்கும். நம்ம வந்து எவ்வளவு கூட்டங்கள்ல பாக்குறோம், நம்ம வந்து கோயில்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தாலே பாங்கு ஊதுறதை நிறுத்துறாங்க. பாங்கு ஊதுறது கேள்விப்பட்டீங்கன்னா கோயில் நிகழ்ச்சி நிறுத்துறாங்க, பொதுக்கூட்டம் நிறுத்துறாங்க. அப்ப நாம யாரும் சேர்ந்து பாங்கு ஊதுறது இல்லை, நமக்கு அது தெரியாது, என்ன பண்றாங்கன்னு தெரியாது. அப்ப அவங்க வந்து சொல்றாங்க அந்த மதத்தை நம்ம மதிக்கிறோம், இப்படி ஒரு பரஸ்பர மரியாதை இருக்குல்ல. அப்ப நான் வந்து அதை மதிக்கிறேங்கிற சொன்னா போதும், அதை நிறுத்துப்பான்னு சொல்லக்கூடாது. நீங்க கோயில், ஆனா இங்க என்ன நடக்குது, அந்த பக்கம் மசூதி இருக்குது, அங்க விநாயகர் உலகம் போகக்கூடாதுன்றான். உங்களுக்கு புரியுங்களா? அது பரஸ்பரம் மரியாதை கொடுக்கறத தாண்டி பரஸ்பரம் தடை விதிக்கக்கூடிய போக்கு போகுது. இந்த இடத்துல எழுந்து நின்று நீ நாட் டு அக்செப்ட், ஜஸ்ட் அப்ரிஷியேட், ஜஸ்ட் ரெஸ்பெக்ட். அதுல உங்களுக்கு என்ன தடை இருக்க முடியும்? எனக்கு ஏற்பே இல்லாதவர்னு சொன்னாலும் விஜய் தான் என்னுடைய முதலமைச்சர், உங்களுக்கு ஏற்பே இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் நீங்க மோடி தான் உங்களுடைய பிரதமர், அதை யாரா மறுக்க முடியுமா? அப்ப பாரத பிரதமர் நரேந்திர மோடி வராரு, விஜய் என்ன செய்வார்? எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொன்னாரா இல்லையா? அந்த கட்சியோட தலைவரா இல்லையா?
அப்ப பாரத பிரதமர் நரேந்திர மோடியை விஜய் போய் பார்த்தாரா இல்லையா? ஏன்? அவர் இந்த நாட்டுடைய பிரதமர், இவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், அவ்வளவுதான். அப்ப உங்களுக்கு ஏற்பு இருக்குங்கிற அவசியம் இல்லை. யூ ரெஸ்பெக்ட் அந்த பொசிஷன். அது போல இந்த தேசிய பாடலை மரியாதை செய்வதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? அதுல எந்த குற்றம் கிடையாது. அதை நீங்க பாடணும்னா நீங்க கம்பல் பண்றீங்கன்னு அர்த்தம் வரலாம். அதை நம்ம புரிஞ்சுங்க. அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. பாடணும்னு சொல்ல நீங்க வந்து மரியாதை செய்யணும், அவமரியாதை செஞ்சிடக்கூடாது, தடுக்கக்கூடாது. அதுல எந்த தப்புமே கிடையாது. இது மட்டும் இல்ல, பல விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்குது. பல குழப்பமான சூழல் இருக்குது. ஒயிட் இஸ் ஹியர், பீஸ் இஸ் ஆன் தி வேவா அப்படின்றது தெரியும். அடுத்த 2-3 நாள்ல இந்த வீக்கெண்ட்ல தெரிஞ்சிடும். அதுக்காக தான் வெள்ளச்சட்டை போட்டு வந்தீங்களா? கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மீண்டும் இன்னொரு நேரத்துல பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.